வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம். இன்றைக்கி ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு அவன்லாம் தேவையில்லை, நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரமே போதும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நான் அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இட்லி தட்டை பின்பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இந்த தண்ணி கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா சூடேறட்டும். அந்த கேப்பில் ஒரு பவுலில் 3/4 கப்பு மைதா மாவு, 1/4 கப்பு கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சலித்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 பீஸு சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் முழு சாக்லேட் கூட போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இதை பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் சீவி கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பவுலில் 1/4 கப்பு உருக்குன பட்டர் சேர்த்துக்கோங்க. இதில் 1/2 கப்பு பவுட்ரு சுகர் சேர்த்துக்கோங்க. ஜீனி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க, நம்ம கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் கலந்தாலே நல்லா க்ரீமியாக வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம சலித்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு பால் காய வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் 1 ஸ்பூனு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மாவு நல்லா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். நான் இப்போ உங்களுக்கு கரண்டிலையும் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் ஒரு கேக் டின்னில் நெய் தடவி வச்சுருக்கேன் எல்லா பக்கமும். நீங்கள் கேக் டின் இல்லாட்டினா நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டில் கூட நீங்கள் நெய் தடவிட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லா பக்கமும் நல்லா சமப்படுத்தி வச்சிடலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா சமமாக வச்சாச்சு. இது மேலே உங்கள் விருப்பப்பட்ட நீங்கள் நட்ஸு சேர்த்துக்கலாம். நான் பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் நட்ஸ் எல்லாம் சேர்க்காமையும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சாக்கோ சிப்ஸ் எடுத்திருக்கேன், அதையும் மேலே தூவிக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணாட்டினா நீங்கள் சேர்க்காமையும் இருக்கலாம். இப்போ இதை லைட்டாக 2 தட்டு தட்டிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம உள்ளே வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் மீடியம்லேயே நல்லா வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கத்தியோ இல்லாட்டினா ஒரு குச்சியோ வச்சு உள்ளே குத்தி பாருங்கள், தெரியும். இந்த மாதிரி குத்தி பார்த்தா மாவு குச்சியில் ஒட்டாமல் இருக்கணும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்துட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்ருங்க எல்லா சைடும். பொறுமையாக எடுத்து விடுங்க.
இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் செஞ்சதுனால ப்ரௌனி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இதே அளவு ஃபாலோ பண்ணி குக்கரில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம இந்த சைடும் கட் பண்ணிக்கலாம். இப்போ வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரௌனி செஞ்சு முடிச்சிட்டோம். வெளியே அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்டிலையே இட்லி பாத்திரத்தை வச்சு கம்மியான செலவில் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.